என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப அனுக்கிரகமாக இருக்கார். புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ற மேஷராசி என்பர்களே, கிழமையும் குருவுடைய கிழமை, சந்திரனும் குருவுடைய நட்சத்திரம். ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த நாள். குருமார்களை வழிபடணும். பாடம் நடத்திய ஆசிரியர்கள், தொழில் கற்றுக் கொடுத்தவர்கள், மகான்கள், சித்தர்கள், இவர்களை வழிபட்டால் பெரிய வளர்ச்சி வரும். சிவன் வழிபாடும் பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இன்னைக்கு இந்த நாள் தேக ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நன்மைகள் நடக்கும். செல்வாக்கு கூடும், செல்வம் கூடும், தொழில் வளம் கூடும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்திலும் இருப்பார், 11ஆம் இடத்திலும் இருப்பார். நிறைய வெற்றிகள் வந்து சேரும். ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அங்கே. தொழில் வெற்றிகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். நல்லவர்களின் துணை கிடைக்கும். தொழில் விஷயங்களிலே ஒரு பெரிய வளர்ச்சியை காண போறீங்க. நல்ல தன லாபமும் இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடம் வலுத்திருக்கு. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த வியாதிகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகும். பொருளாதார தட்டுப்பாடு நீங்கி நல்ல பொருளாதாரம் வரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். எல்லா வகையிலும் வெற்றி. நல்ல நண்பர்கள், வெளிநாட்டு தொடர்புகள், குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் மூட்டு வலி இருக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள் பகல்ல பக்கம் பார்த்து பேசுகிறோம், ராத்திரி அதுவும் பேசப்படாது. இந்த உலகத்தில் யாரை நம்புறது, நம்பாமல் இருப்பது அப்படிங்கிறே ஒரு பெரிய விஷயம். கூட இருக்கக்கூடிய சிலரே உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இது. அதனால் இந்த நாள் கொஞ்சம் கவனமாக அப்படி இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். பிஸ்னஸில் பிறரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் இன்னைக்கு காலை பொழுதுல உண்டு. தொழில் வளம் கூடும். நல்ல மதிப்பு மரியாதை கூடும். புதிய வாய்ப்புகள், பிஸ்னஸ் வாய்ப்புகள் கைகூடும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டு பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இம்போர்ட் பிஸ்னஸ் வெற்றி பெறும். படிப்பதில் வெளிநாடு வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல எவ்வளவு கிரகங்களுடைய கூட்டணி பாருங்க. சூரியன், புதன், செவ்வாய், ராகு, சுக்கிரன், 5 கிரகங்கள். இன்னைக்கு 6 கிரகம் சொல்லலாம். சந்திரனும் இருக்கார். சந்திரன் அப்படி மெல்ல மீனராசியை பார்த்து போவார். அதனால இந்த நாள் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை போல தொழில் பெரிய வளர்ச்சி வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாத்திலையும் போட்டிகள் இருக்கும். போட்டிகளுக்கு நடுவில் அப்படி ஜெயிச்சு வருவீங்க. துலாம் ராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான காலகட்டம். எத்தனை நாளாகவோ உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்போ விலகும். மனசுக்கு சந்தோஷம் கூடும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆத்மார்த்தமான நண்பர்கள் கிடைப்பார்கள். செய்தொழில் பிரகாசிக்கும். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை பிடிக்கல சார், நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். பண்ணலாமானா இப்போ தொடங்கலாம். பெரிய வெற்றிகள் வரும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நாங்கள் அப்படிப்பட்ட அருமையான நாள். முருகப்பெருமானை வழிபடணும். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழிகருணை போற்றி அப்படின்னு முருகப்பெருமானை வழிபடணும். நல்ல வீடு மனை அமையும். நல்ல பாரியாள் அமைவாள்.
வாழ்க்கை நன்றாக இருக்கும். நிறைய சோஷியல் மீடியாவில் உங்கள் இன்வால்மெண்ட் இன்றைக்கி மாலையிலிருந்து அதிகரிக்கும். ரொம்ப நல்ல நாள். செய்தொழில் பெருகும் நல்ல நாள். லாபம் பெருகும் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளில் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கைகூடும். வெளிநாட்டு தொழில் உங்களுக்கு லாபகரமாக அமையும். பேங்க் பேலன்ஸ் கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம், சிலருக்கு வீடு கட்டி வாடகைக்கு விட்டு வரக்கூடிய வருமானம், அப்படி அதே மாதிரி பேச்சினால் வருமானம் கூடுதல், வங்கித்துறையில் சிலருக்கு வேலை வாய்ப்பு, எலக்ட்ரானிக்கல் துறையில் வேலை வாய்ப்பு, கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரக்கூடிய நாள். தன லாபம் பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 6 கிரகங்கள் இன்னைக்கு. சப்தமாதிபதி சூரியன் சரண்டராயிருக்க. உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் உங்களிடம் நல்ல அதிகாரங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். நல்ல செல்வம் உங்கள்கிட்ட வந்து சேரும். நல்ல பிஸ்னஸ் முயற்சிகள் உங்களுக்கு அமையும். கல்வி முயற்சியிலே பெரிய வெற்றி வரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. இப்போ மீனராசி என்பவர்களை, இந்த நாள் சந்திர பகவான் மெல்ல நம்ம ராசியை பார்த்து வரப்போறார். நம்ம ராசிநாதனுடைய கிழமை நட்சத்திரம் இன்னைக்கு. அதனால இந்த நாளில் புதிய வீடுமனை வாங்குகிற யோகம் உண்டு. 1000 புரளிகள் வரட்டுமே, உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி அப்படின்னு இன்னைக்கு இருந்துக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸில் டெவலப் ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். பல வகைகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகம் வரும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் சிலருக்கு உண்டு. நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?